அரியநேந்திரன் அவர்கள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட வேண்டும். அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்திலே இருந்த காலப்பகுதியிலே, குறிப்பாக 15ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே சுமந்திரன் சம்பந்தனோடு சேர்ந்து அவர்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்த ஒருவர். நடந்தது இனப்படுகொலை அல்ல, சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது, உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லாட்சி மீது நம்பிக்கை இருக்கிறது, சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லி சுமந்திரனுடைய தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை நோக்கி மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் சுமந்திரனுக்கு பக்கபலமாக இருந்து அந்த ஒட்டியாட்சிக்குள் உள்ளக விசாரணைக்குள் முடக்குகின்ற செயல்பாட்டிற்கு முழுமையாக துணை போனவர். இன்று மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் இந்த இராணுவ தளபதிகளுக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு வரப்படாமல் அது தடுக்கப்பட்டு அவர்கள் இன்றும் பாதுகாப்பாக இங்கே விளம்பரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இவர்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து செய்த சதியினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த சர்வதேச விசாரணை என்பது இல்லாமல் போயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அரியநேந்திரன் அவர்களும் சுமந்திரன் சம்பந்தனோடு சேர்ந்து 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பங்காளிகளாக இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினையை தீர்த்தல் என்ற பெயரிலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு நிர்ணய சபையிலே கூட்டமைப்பு பங்கெடுத்த பொழுது வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஷ்டியை கைவிடுவதற்கும் பௌத்தம் அரச மதம் என்று ஏற்றுக்கொண்டும் ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்டும் ஒரு வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டு அது முழுமை பெறுவதற்கு இவர்கள் முழுமையாக ஒத்துழைத்திருந்தவர்கள் என்பதனையும் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரைவு என்பது தெளிவாக அந்த காலத்திலே மிக தீவிரமாக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஏக்கிய ராஜ்யம் என்ற அடிப்படையிலே அது தயாரிக்கப்பட்டு ஒரு விரைவாக கையில் இருக்கின்றது. 18ஆம் ஆண்டு இறுதியில் அல்லது 19ஆம் ஆண்டு ஆரம்ப பகுதியிலே நாடாளுமன்றத்திலே அந்த விரைவு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு விவாதத்திற்கு விடப்பட்டு அது வாக்கெடுப்புக்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் அந்த ஏக்கிய ராஜ்ய விரைவை ரணில் மைத்திரி அரசோடு கூட்டாக இணைந்து தயாரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் 16 பேரும் அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் இந்த மாவீரர்களுடைய தியாகத்தினாலே 2018 இறுதியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக அந்த ஏக்கிய ராஜ்ய விரைவு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்தது நிறைவேற்றப்படுகின்ற செயல்பாடு இயற்கையாகவே தடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த சுமந்திரனோடு, குறிப்பாக சுமந்திரனுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைத்து செயற்பட்ட அரியநேந்திரன் அவர்கள் இன்று அவர் சுமந்திரனோடு பிரச்சனை போன்று அல்லது தான் ஒரு வேறு நிலைப்பாட்டில் இருப்பவர் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக்கொள்வது என்பது முழுக்க ஒரு ஏமாற்று நாடகம். குறிப்பாக அவருடைய மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை பகுதிகளிலே 3 லட்சத்துக்கும் அதிகமான கால்நடைகள் அழிக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து பண்ணையாளர்கள் விரட்டப்பட்டு சிங்கள புலனறுவை மாவட்டம் மற்றும் வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்களவர்கள் கொண்டு வந்து அங்கே சோள பயிற்சிகையிலும் ஏனைய சிறுதானிய பயிற்சிகையிலும் ஈடுபடுத்தப்படுகின்ற செயல்பாடுகளை ஆரம்பித்து வைத்தவர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள். மைத்ரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் நல்லாட்சி என்ற பெயரில் இருந்து கொண்டிருந்த பொழுது கூட்டமைப்பு அவர்களுக்கு ஐநா மன்றங்களுக்கு சென்றும் உள்ளூரிலும் அவர்களோடு பங்காளிகளாக இருந்து ஆட்சியில் பங்கேற்றுக் கொண்டிருந்த பொழுதுதான் புலனறுவை மாவட்டத்துக்குள் இருக்கக்கூடிய மாதுரு ஓயாவினுடைய வலதுகரை அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பிக்கின்ற வேலை திட்டத்தை ரணில் மைத்திரி அரசு ஆரம்பித்திருந்தது. அதனுடைய முன்னாயத்த நடவடிக்கையாக அந்த வலதுகரை திட்டம் முன்னகருகின்ற பொழுது அந்த நீர்ப்பாசனம் செல்லக்கூடிய இடங்கள் அனைத்திலும் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டவர்களுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக அரியநேந்திரனுடைய சொந்த மாவட்டத்திலே 3 லட்சம் பண்ணையாளர்கள் அன்றன்றாடம் அந்த மாடுகளை மேய்த்து பால் கறந்து அதனை விற்று அதிலிருந்து வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொண்டு வந்த அந்த 3 லட்சம் மாடுகளுடைய உரிமையாளர்களும் அது சார்ந்து வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போடப்பட்டவர்களுடைய பொருளாதாரம் அடித்து வீழ்த்தப்பட்டு அந்த மாடுகள் அழிக்கப்பட்டு அந்த மேய்ச்சல் தரைகள் கையகப்படுத்தப்பட்டது இந்த ரணில் மைத்திரியோடு இவர்கள் தேன் நிலவி கொண்டாடி கொண்டிருந்த பொழுதுதான். அந்த சந்தர்ப்பங்களிலே இவர்கள் வாய் திறந்து ஒரு நாள் கூட அதற்கு எதிராக எந்த ஒரு போராட்டங்களோ அல்ல தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஒரு அழுத்தங்களையோ கொடுத்தது கிடையாது. அவ்வாறானவர்கள்
வடக்கு கிழக்கிலே பல்வேறுபட்ட சிங்கள பௌத்த மயமாக்கல்கள் நடைபெற்ற பொழுது நல்லாட்சி என்ற பெயரிலே ரணிலுக்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர, மைத்திரிக்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருந்தார்களே தவிர, எந்த ஒரு இடத்திலும் வந்து அவர்கள் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான அழுத்தங்களை ஏற்படுத்தி இருக்கவில்லை. அவ்வாறான ஒருவர், அவர் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர், தமிழரசு கட்சி தலைமை தாங்கி இந்த டெலோபுலோ டிபிஆர்எல்எஃப் அனைத்தையும் ஒருங்கிணைத்த வகையிலேதான் இந்த துரோகங்கள் அனைத்தும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் அனைவரும் இன்று தங்களுக்குள் பிளவு போன்று காட்டிக்கொண்டாலும், நேரடி சுமந்திரனுக்கும் தங்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு போன்ற ஒரு நாடகத்தை அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தாலும், சுமந்திரன் நேரடியாக பேரினவாத ஆட்சியாளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, இவர்கள் இங்கே தாங்கள் ஏதோ தேசியத்தை பாதுகாக்க போன்றவர்கள் போன்று ஒரு போலி தோற்றத்தை காட்டி இந்த தேர்தலிலே தமிழர்கள் பகிஷ்கரிப்பு என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விடாதவாறு தமிழர்களுடைய அந்த பகிஷ்கரிப்பு அணுகுமுறையை தோற்கடிப்பதற்காக தமிழர்களை ஒரு இந்திய மேற்குக்கு வேண்டப்படுகின்ற ஒருவருக்கு எப்பொழுதும் வாக்கு போட வைக்கின்ற ஒரு இயந்திரங்களாக பயன்படுத்துவதற்காக இந்த அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் இவர்களுடைய இந்த ஏமாற்றுக்கு இந்த ஏமாற்று நாடகங்களுக்குள் சிக்கப்பட்டு விடக்கூடாது. வடகிழக்கு பிரிக்கப்பட வேண்டும். பிரிக்கப்பட்ட அடிப்படையிலே 16ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ரணில் மைத்திரி அரசினால் உருவாக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய வரைவை முழுமையாக பங்கெடுத்து ஆதரித்தவர்கள் இன்று வடகிழக்கிணைந்த தாயகத்தில் சமசி என்று சொல்வதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று நாடகம். அது அவர்கள் எங்களுடைய மக்கள் மறதிக்காரர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் என்று புதிய விடயங்களை பேசுவது போன்று அவர்கள் பேசுகின்றார்கள். ஆகவே மக்கள் இதற்குள் அகப்பட்டு ஏமாந்து விடக்கூடாது. நாங்கள் பொறுப்புணர்வோடு சொல்கிறோம். அம்பாறை மாவட்டத்தில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரைக்கும் எங்களுடைய மக்களுடைய தேசத்தின் இருப்புக்காக, எங்கள் மக்களுடைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அணி மட்டும்தான் கடந்த 4 ஆண்டுகளாக, குறிப்பாக பாராளுமன்றத்துக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னரும் தொடர்ந்து நாங்கள் போராடுகிறோம். அந்த போராட்டங்கள், எங்களுடைய பாராளுமன்றத்துக்குள் நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகள், இவற்றில் அனுபவத்தின் அடிப்படையிலே நாங்கள் சொல்கிறோம், இந்த தேர்தல்களை பகிஷ்கரிப்பதன் மூலம் மாத்திரம்தான் உங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உங்களுடைய சொத்துடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீங்கள் செய்கின்ற வியாபார நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது கடல் தொழிற்சார் நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த சேவைத்துறை சார்ந்த நடவடிக்கைகளாக இருக்கலாம், அது தமிழர்களுடைய கைகளில் நிரந்தரமாக இருப்பதும் அது பாதுகாக்கப்படுவது என்பதும் இந்த பகிஷ்கரிப்பின் ஊடாக மாத்திரம்தான் ஒரு நெருக்கடி சூழலை ஏற்படுத்தி நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பேரம்பேசல் சூழலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் தயவு செய்து வந்து இவர்களுடைய இந்த ஏமாற்றுகளுக்கு ஈடுபடாமல் நீங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும். பொது வேட்பாளர் என்பது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு மறுவடிவமாகவே நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பொது வேட்பாளர்களை இவர்கள் நிறுத்துவதன் மூலமாக தமிழர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படுவதாக இருந்தால், தேர்தல் நடைபெறுவது பற்றி முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னதாகவே இலங்கை அரசு ஒரு விடயத்திலே வெற்றி பெறும். இலங்கையர்கள் என்கின்ற அடையாளத்தை தமிழர்கள் நிராகரிக்கவில்லை என்பதிலே இலங்கை அரசு வெற்றி பெறும். அதற்கு பிற்பாடு யார் வேட்பாளர் என்பது 2வது பிரச்சனை, அதில் வெற்றி பெறுபவர் யார் என்பது 2வது பிரச்சனை. ஆனால் தமிழர்கள் பொது வேட்பாளர் என்ற பெயரிலே பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால், அது சிங்கள பேர் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னதாக சிங்கள பேரினவாதத்திற்கு ஈட்டுக் கொடுக்கப்படுகின்ற பெருவெற்றியாக இருக்கும். ஆகவே இதை எல்லோரும் புரிந்து கொண்டு கடந்த 15 வருடங்களாக 13ஆம் திருத்தச் சட்டத்துக்குள் இந்த தமிழ் அரசியலை முடக்குவதற்கு இவர்கள் மேற்கொண்ட துரோகங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். 50,000 மாவீரர்களை நாங்கள் விலை கொடுத்திருக்கிறோம். 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை இறுதிப் போரில் மாத்திரம் நாங்கள் விலை கொடுத்திருக்கிறோம். 10,000 கோடி பெறுமதியான சொத்துரிமைகளை நாங்கள் விலை கொடுத்திருக்கிறோம். இவ்வளவத்தையும் இழந்த பிற்பாடு தமிழர்கள் இனியும் கொள்கைக்காக உறுதியாக ஒற்றுமையாக பேரம் பேசி ஒரு சக்தியாக எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக போரில் தோற்கடிக்கப்பட்ட தமிழர்களை ஜனநாயக ரீதியாகவும் தோற்கடிப்பதற்காக இந்த சதி நடைபெறுகிறது. இன்று ஒருவரோடு உரையாடுகின்ற பொழுது, இந்த பொது வேட்பாளர் குழுவைச் சேர்ந்த ஒருவரோடு உரையாடுகிற பொழுது அவர் சொன்னார் என்னவென்று சொன்னால், தன்னை பொறுத்தவரையிலே இன்று இளைஞர்கள் எல்லோரும் இந்த தேர்தல் அரசியலில் இருந்து விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் வேறு வேறு கட்சிகளுக்கு பின்னால் சென்று விட்டார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரையும் முதலிலே தமிழ் தேசியம் என்ற இதுக்குள் வாக்களிக்கின்ற ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே முன் செல்ல முடியும் என்று சொல்லிவாங்க. இது அவர் முழங்காலுக்கும் மொட்டந்திரத்திற்கும் முடிக்கி போடுகின்ற வகையிலே அவருடைய கருத்து இருக்கின்றது. இந்தியாவினுடைய பிடிக்குள் சிக்குண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய முடிவுகளை சரியான முறையில் நியாயப்படுத்த முடியாமல் இவ்வாறு முழங்காலுக்கும் மொட்டந்திரைக்கும் முடிச்சு போடுவது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இளைஞர்களை ஒரு லட்சியத்தின் பின்னால் ஒரு நிலைப்பாட்டின் பின்னால் ஒன்று திரட்டுவதாக இருந்தால் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலம் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் நிராகரிப்பது என்பது இலங்கைக்கு ஒரு ராஜதந்திர ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்களை தெளிவுபடுத்தி தமிழர்கள் தேர்தலை புறக்கணித்தால் தமிழர்களை தங்களோடு கொண்டு வருவதற்காக இந்த சிங்கள தரப்புகள் தமிழர்களோடு பேரம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று உருவாகும். ஆகவே நாங்கள் எல்லோரும் பகிஷ்கரிக்க வேண்டும். பகிஷ்கரிப்பதன் மூலம் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் பிரகாசமானதாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்றாக பகிஷ்கரிக்கின்ற ஒரு பாதைகள் கொண்டு செல்வதை விடுத்து அந்த இளைஞர்களை தோற்கடித்து தமிழ் சமூகத்தை தோற்கடிக்கின்ற விதமாக அவர்கள் ஒரு புது வியாக்கியானத்தை கூற முற்படுகின்றார்கள். ஆகவே இவர்கள் அனைவருமே கடந்த காலத்திலே ஏதோ ஒரு வகையில் இந்தியாவிடம் கடமைப்பட்டவர்கள் அல்ல இலங்கை அரசிடம் கடமைப்பட்டவர்கள் அல்லது அரசியலிலே குற்றம் இழைத்தவர்கள், பதவிகளை வதித்த பொழுது குற்றம் இழைத்தவர்கள். அவர்களால் சுயமாக முடிவெடுக்க முடியாது. அடிமைகளால் ஒரு பொழுதும் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. தேர்தலிலே தோல்வி அரியநேந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே படுதோல்வி அடைந்தவர். வரப்போகிற தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய அந்த தேர்தல் அரசியலில் வாக்கு வங்கிகளை மீள நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்த அணுகுமுறையை கையாளுகின்றார்கள். அதுபோன்று விக்னேஸ்வரன் 4 ஆண்டுகள் பாராளுமன்றத்திற்கு சென்று மக்கள் மத்தியிலே மிக மோசமாக விமர்சிக்கப்படுகின்ற ஒருவராக அவர் இன்று மாறி இருக்கின்றார். அதே போன்று சித்தார்த்தனாக இருக்கலாம், செல்வமடைக்கலாக இருக்கலாம், அவர்களுடைய எதிர்கால வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்களோட தேசியவாதிகள் போன்ற ஒரு வேஷத்தை போட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே தங்களுடைய சரிந்து போன செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்காக கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாகவும், அதே நேரத்திலே இந்திய மேற்குக்கு தேவைப்படுகின்ற கொழும்புக்கு தேவைப்படுகின்ற விதமாக தமிழர்களை விரும்புகின்ற ஒரு கருவியாக கையாள்வதற்கு வாக்களிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு போலி தோட்டத்தை காட்டி தமிழர்களை தோற்கடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். தயவு செய்து மக்களை பொறுப்புணர்வோடு சொல்கிறோம், இந்த தேர்தலை நீங்கள் பகிஷ்கரியுங்கள். பொது வேட்பாளர் என்பது உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறி. இதை நம்பி எங்களுடைய மக்கள் ஏமாறுவார்களாக இருந்தால் இன்னும் 5 வருடங்களில் வடக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட 30% சிங்கள குடியேற்றம் நிறைவேறந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும். ஆகவே பொறுப்புணர்வோடு சொல்கிறோம், இவர்களை அனைவரையும் நிராகரியுங்கள், தேர்தலை பகிஷ்கரியுங்கள் என்று கேட்டு, புறக்கணியுங்கள் என்று கேட்டு கருத்துக்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.